ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே, அதாவது ஃப்ரைடே, இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.44% ரெட்லையும், பேங்க் நிஃப்டி 0.53% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 4363.87 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 4294.69 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.01% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 0.41% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.37% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.78% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.03% க்ரீன்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 0.10% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. விப்ரோ ஏடிஆர் ஃப்ளாட்டாகவும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 2.79% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணும், ஸோ இந்த வாரம் என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். அரவிந்தோ ஃபார்மா ஹைதராபேஸ்டு ஃபார்மா கம்பெனியான இவங்க சைனாவில் அவங்க பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க யூரோப்பியனுக்கு சப்ளைஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து ஏப்ரல் 2025 நாங்கள் சப்ளையை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரொடக்ஷனை அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே சைனாவில் உள்ள எங்கள் பிளான்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங் க்ரோத்தாக மாறும்னு சொல்லியிருக்காங்க அரவிந்தா ஃபார்மா. ஸோ இந்த வாரம் டொமஸ்டிக் க்ளோஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI, இன்றைக்கி சர்வீசஸ் PMI டேட்டாலாம் கம்மிங் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. அதாவது இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ட்ரேட் பேலன்ஸ், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டேட்டாலாம் மண்டே இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா எவ்ரி ஃப்ரைடே ரிலீஸ் ஆகும். அண்ட் தென் RBI minutes of MPC மீட்டிங் வந்து will be published on 21st February 2025. ஸோ எப்போன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. FOMC மினிட்ஸ், இது யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் FOMC மீட்டிங் மினிட்ஸும் யூஎஸ் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸும் February 20 சொல்கிறாங்க. அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் PMI, சர்வீசஸ் PMI ஃபார் த இன்வெஸ்டர்ஸ் February 21 இந்த வீக்கில் நடக்குது. யூரோப் is expected to release data on trade deficit and non-monetary policy meeting எல்லாமே வெட்னஸ்டே நடக்குது. ஸோ அன்றைக்கி நமக்கு இதுக்கு எல்லாருடைய ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும். இந்தியன் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட், யூரோப்பில் என்னென்ன மெயினாக நிகழ்வுகள் இந்த வாரம் நடக்குதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு PN Gadget ஜுவல்லர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரெவன்யூவை 7,500லேருந்து 8,000 crore இந்த கரண்ட் ஃபிசிக்கல் இயரில் நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா டியூ டு ஸ்ட்ராங் சேல்ஸ் இன் டைமண்ட் செக்மெண்ட் நல்ல சேல்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேர்மேன் அண்ட் MD-ஆன சௌரப் வித்யாதர் கார்கில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நேச்சுரல் டைமண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அது வந்து நல்ல ஸ்டெடி க்ரோத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க PN Gadget ஜுவல்லர்ஸ். HEG லிமிடெட் ப்ராடக்ட்ஸ், இவங்க வந்து ஒரு பிளாஸ்ட் ஃபர்னஸ் கம்பெனி ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட் கண்டிஷன் வந்து நார்மலாக இல்லை, பட் இது வந்து ஃப்யூச்சரில் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பிளாஸ்ட் டு எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ்க்கு மாறுறது இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. BSNL Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் 25க்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து மார்க்கெட்டில் லிஸ்டட் கம்பெனி கிடையாது, பட் ஆனாலும் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 262.4 crore இருக்குது. ஸோ போன வருஷம், அதாவது போன குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா லாஸ் சொல்லியிருக்காங்க Q2ல், ஆனால் இப்போ ப்ராஃபிட்க்கு வந்திருக்காங்க. ரெவன்யூ 2.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. EBITDA 302% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 15.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார் த BSNL. செஞ்சுரி பிளைவுட்ஸ் அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை
ஸோ இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஃப்ரம் நியூ ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க ஆந்திர பிரதேஷில். ஸோ அதில் நாங்கள் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அது இன்க்ரீஸ் பண்ண போகிறது மூலமாக நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரான கேஷவ் பஜன்கான்றவங்க. ஸோ இந்த நியூ எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு எங்கள் கம்பெனிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக எக்ஸ்போர்ட்டில் எல்லோரும் என்ன வாங்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா லேமினேட்ஸ் தான் எங்ககிட்டேருந்து வாங்குறாங்க. பட் ஆனால் இது வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் 8x4 feet தான் இருக்குது. பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் என்ன டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சைஸு 10x4.25 feet அண்ட் 14x6 feet தான் மேஜர் டிமாண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சுரி ப்ளை போர்ட்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சொல்லியிருக்காங்க. நார்தன் ஏர் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 10.8% டவுன் ஆகிருக்கு. ரெவன்யூ 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 576 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 5.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் கம்மியாகிருக்கு. 59.4லேருந்து 53.7% கம்மியாகிருக்கு. செபி கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேட்டரான இவங்க சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட டெட்லைன்ஸை சேஞ்ச் பண்ணுறதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க ப்ராசஸை வந்து ஈஸியராக மேக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா செபி வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கிட்டையும் மியூச்சுவல் ஃபண்ட் ரெஜிஸ்ட்ரார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க பேன் டேட்டா டெபாசிட்ரிக்கு, அதாவது டெபாசிட்ரிஸ் மீன்ஸ் சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வித்தின் 5 days ஆஃப்டர் த மந்த் எண்டுக்குள்ளே கொடுத்துடணும். மந்த் எண்டு முடிஞ்சு 5 daysக்குள்ளே நீங்கள் பேனை வந்து சிடிஎஸ்எல் அண்ட் என்டிஎஸ்எல்க்கு சப்மிட் பண்ணிடணும்னு சொல்லி செபி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ரெஜிஸ்ட்ரார்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க முன்னாடி 3 days ஏர்லியராக சொல்லியிருந்தாங்க. இப்போ மந்த் முடிஞ்சு 5 days வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் கெட்டிங் த டேட்டா, இந்த டேட்டாலாம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னா பை த 12th month ஆஃப் யாருக்கெல்லாம் இமெயிலில் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் அந்த மந்தோட 12th டேயில் கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் பிரிண்டட் காப்பி வேணுமோ ஹூ வாண்ட் பிரிண்டட் காப்பி அந்த மந்தோட 15th டேயில் கொடுப்பாங்க. குஜராத் டூல் ரூம் போனஸ் ஷேர் சொல்லியிருக்காங்க 5:1 ரேஷியோவில். அதேமாரி கோத்தாரி ப்ராடக்ட்ஸும் 1:1 ரேஷியோவில் போனஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எப்போல்லாம் இது வந்து ஹோல்டிங் தி ஸ்டாக்ஸ் அட் February 18 வரைக்கும், February 18 தான் ரெக்கார்ட் டேட். ஸோ அது வரைக்கும் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராஜாஸ் ஃபினான்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ சொல்லியிருக்காங்க. இது February 21 ஓப்பன் ஆகுது. ஸோ யாரெல்லாம் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸோ அவங்கெல்லாம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அடிஷ்னலாக பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜென் டெக்னாலஜிஸ் சாட்டர்டே February 15 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லி எதுலனா வெக்டார் டெக்னிக்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கைவசம் அதில் 51% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைரோ ரோபோஸ்டிக்ஸ் ப்ரைவேட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கைவசம் 45.33% ஸ்டேக் வச்சுருக்காங்க. BHEL ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்காங்க. அதோட ஆர்டர் ஒர்த் பார்த்திங்கன்னா 6,700 crore சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா சிங்கவேணி கொலரிஸ் கம்பெனிக்கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இது மூலமாக 800 MW தெர்மல் பவர் யூனிட் இன் தெலுங்கானாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸில். இது ஒரு EPC ப்ராஜெக்ட். டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 28.24 crore கொடுத்துருக்காங்க இந்த Q3 ஃபினான்ஷியல் இயர் 24ல். ஸோ அது Q3 ஃபினான்ஷியல் 23ல் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 22.59 crore-லேருந்து 28.24 crore-ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கும்போது 5.65 crore-ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே 9 month April to December 2024ஓட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 67.79 crore-ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரம் 53.73 crore-லேருந்து. டோட்டல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 443.43 crore-ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதாவது போன வருஷம் இதே குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ க்ரோத் 29.5% எபிடா க்ரோத் 26.3% இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சம்வர்தனா மதர்சன் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசன் தான் சொல்ல போகிறோம். நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 62% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 879 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 27,000
666 crore கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் 2.5%லேருந்து 3.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேரும் சம்பதனா மதர்சனும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கிளென்மார்க் ஃபார்மா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் அதாவது நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. 347.9 crore சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 35.1% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 600.3 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் எபிடாவும் லாஸ்ட்லேருந்து மீண்டு வந்திருக்காங்க. கிளென்மார்க் ஃபார்மா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. லூபின் இந்தியாவில் டாப் ஃபார்மா கம்பெனியில் ஒருத்தவங்க இவங்க டபுள் டிஜிட் க்ரோத்து நாங்கள் எய்ம் பண்ணுறோம் யூஎஸ் பிஸ்னஸில். நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் நாங்கள் இதை அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க குளோபல் CFO ஆஃப் லூபினோட ரமேஷ் சுவாமிநாதன் அவர்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி ஸ்டெடி க்ரோத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் பைப்லைன் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் பைப்லைனாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ நியூ ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பண்ணுறோம். நியூ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அது வந்து இப்போ டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. சீக்கிரமாக நாங்கள் அதை லான்ச் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நாங்கள் யூஎஸ் பிஸ்னஸில் டபுள் டிஜிட் க்ரோத்தை எய்ம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க லூபின். GlaxoSmithKline Pharma Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 230 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணதோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசன்லேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 949 crore கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணதோடையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசன்லேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 34% அப் ஆகிருக்கு. எபிடா மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லாமே எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசன் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக GlaxoSmithKline ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. Zydus லைஃப் சயின்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீஷன் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் FDA சர்வேலன்ஸ் பண்ணாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே நடந்ததுன்னா அவங்களோட API மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இன் அபர்நாத் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. ஸோ இன்ஸ்பெக்ஷன் வந்து February 10 to February 14 நடந்திருக்கு. எண்டட் வித் நோ அப்சர்வேஷன்ஸோடு வந்திருக்காங்க. MTNL Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க 836 crore ஃபார் திஸ் குவார்ட்டர் கம்பேர்ட் டு லாஸ் ஆஃப் 839 crore சேம் பீரியட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 3 crore கம்மியாக இருக்குது லாஸ். அந்த கம்பெனி ரெவன்யூ பார்த்திங்கன்னா 11.6% இயர் ஆன் இயர் வைஸ் டிக்ளைன் ஆகிருக்கு. 170 crore கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் 192.2 crore கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கம்மியாயிருக்கு. ஸோ ஓவராலாக MTNL லாஸ்லேருந்து கம்மி பண்ணியிருந்தாலும் பட் ஆனால் ஸ்டில் லாஸில் தான் இருக்காங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு RBI பெனால்ட்டி போட்டிருக்காங்க. 5.80 lakh பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஸோ எதனாலன்னா KYC நார்ம்ஸை இவங்க மீட் பண்ணல. ஸோ என்ன கைண்ட் ஆஃப் KYC நார்ம்ஸ் பார்த்திங்கன்னா ரிஸ்க் லெவல் அக்கௌண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணி அது ரெகுலராக செக் பண்ணல. அண்ட் தென் சேல்ஸ் ஏஜென்ட்ஸோட கான்ட்ராக்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதில் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ்லாம் மிஸ்ஸிங் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ்க்கு கார்ப்பரேட் ரிலேஷன்ஷிப் டேட்டாவை ரிப்போர்ட் கொடுக்கல, அதுக்கான ரிப்போர்ட் கொடுக்கல. ஸோ ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2022-2023 இது நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சப்மிட் பண்ணலன்னு சொல்லிட்டு RBI ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு 5.80 lakh பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க 51.3 crore. ஸோ டவுன் ஆகிருக்கு. ஸோ அண்ட் தென் ரெவன்யூ பார்த்திங்கன்னா 3.3% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நாராயணா ஹிருதயாலயா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 2.6% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 13.5% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1366.6 crore கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்டர்டே நைட் வந்த நியூஸுங்க இது. ஜப்பான் வந்து அந்த யூஎஸ் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் போட்டாங்கல்ல நியூ ட்ரேட் டேரிஃப். ஸோ அதுலேருந்து நாங்கள் வெளிவரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஏப்ரலில் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது போது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இந்த டேரிஃப் வந்து. ஸோ அதுலேருந்து நாங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு எஸ்டர்டே முனிட் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதில் ஜப்பானோட ஃபாரின் மினிஸ்டர் டக்கேஷி இவாயான்றவங்க யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் செனட் மார்க்கோ ருபியோன்றவங்கள மீட் பண்ணி இது சம்மந்தமாக பேசியிருக்காங்க. நாங்கள் இந்த டேரிஃப்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறோம். ஸோ இது ஏப்ரலில் இம்ப்ளிமெண்ட் ஆக போது நாங்கள் எப்படி வெளியில் வர்றது அதை பற்றின டிஸ்கஷன்லாம் நேற்றுக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
டிஷ் டிவி இந்தியா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. 46.5 crore சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 21% டவுன் ஆகிருக்கு. 373 crore சொல்லியிருக்காங்க. எபிடாவும் 32.8% டவுன் 122.6 crore சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஷ் டிவி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் கம்பெனியான இவங்க ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 1500 crore வயா ரைட் இஷ்யூ மூலமாக ரைஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக நாங்கள் டெப்ட்டை ரெடியூஸ் பண்ணுவோம், ஃப்யூச்சர் க்ரோத் பிளான்ஸை சப்போர்ட் பண்ணி அதாவது அதை இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ். உத்தரகாண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. 168 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க, இப்போ அது லாஸ்க்கு வந்திருக்கு. அதேமாரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 0.5% இயர் ஆன் இயர் வைஸ் டவுன் ஆகிருக்கு. 480 crore சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.